வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. திரு சரத்குமார் நடிகர் சங்க தலைவராகவும் சமத்துவ மக்கள் கட்சியுடைய தலைவராகவும் இரட்டை குதிரையில் மிக கவனமான சவாரியை மேற்கொண்டிருக்கிறார். ஜூலை 15ஆம் தேதி நடிகர் சங்கத்துடைய தேர்தல் நடக்க இருக்கிறது. 2016 சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களில் அவருடைய நிலைப்பாடு, அவருடைய பார்வை, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க போகிறது, இவை உட்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. வாருங்கள் திரு சரத்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம். திரையுலகம் ஒரு அதிகமான ஒரு கல்லடி படக்கூடிய இடமாக இருந்துட்டு இருக்கு. அது காய்ச்ச மரம் கல்லடி படம், நிறைய பணம் புழங்குற இடம் அப்படிங்கறதுனாலயா, இல்லாட்டி திரையுலகத்துல நிறைய தவறுகள் நடக்குதா? திரையுலகத்துல தவறுகள் நடக்குதுன்னு சொல்லிட முடியாது ஒட்டுமொத்தமா. அதே சமயத்துல பப்ளிக் ஃபிகர்ஸ்னாலே, அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, நடிகனாக இருந்தாலும் சரி, தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய செய்தி அதிகமாக விரும்பி படிக்கின்ற சூழல் உருவாயிருச்சு. மீடியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நானே மீடியாவிலிருந்து வந்திருந்தாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஏதாச்சும் வித்தியாசமா வராது அப்படின்னு பார்க்கும்போது செய்திக்காக சில சமயங்கள் சில சிறு விஷயங்கள் கூட மிகைப்படுத்தி காட்டப்படுகிறதோ என்ற ஒரு இது இந்த கலைத்துறைக்கும் அரசியலுக்கும் தான் உண்டு. இதுல நடிகர் சங்கத்துல நீங்க 3 முறை தலைவரா நீங்க பதவி வச்சிருக்கீங்க. அதற்கு முன்னாடி கூட நீங்க 2 தடவை செயலாளர். ஆமா, விஜயகாந்துடைய தலைமையில நீங்க இருந்தீங்க. இந்த உங்களுடைய தலைமை காலத்துல நீங்க நடிகர் சங்கத்துக்கு செஞ்ச உருப்படியான ஒரு மைல் ஸ்டோன் மாதிரியான ஒரு மைல்கல் மாதிரியான ஒரு விஷயம் நீங்க எதை சொல்லுவீங்க? மைல்கல் முதல்ல கடனை தீர்த்து வச்சதுதான். ஏன்னா ராதாரேவர்கள் 14 ஆண்டு காலம் சங்கத்துல கஷ்டப்பட்டு இருக்கிற சூழல்ல விஜயகாந்த் சார் என்ன பார்த்து நீங்க 2 பேரும் வரணும் சங்கத்துக்குள்ள. ஏன்னா அப்ப நடிகர் சங்கம் இருக்கிறது, நடிகர் சங்க உறுப்பினராக வேண்டும் என்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருந்திருக்கும் அப்பயும். அப்ப இதுல என்ன நடக்குது, என்ன பண்ணணும், சங்கத்துல சங்கத்தை பிரச்சனை இருந்தா போய் சொல்லுவோம் அப்படின்னு தான் இருந்த சங்கத்தை கூப்பிட்டாங்க. போனோம். அங்க இருந்து விஜயகாந்த் அவர்களும் நானும் 2 முறை இருந்திருக்கோம். அவர் தலைவர் செயலர் 2 முறை. அப்பதான் நடிகர் சங்க கடன் கிட்டத்தட்ட 4,53,00,000. அதை 1,25,00,000 மாற்றி குறைவாக்கி நேரம் போய் மேனேஜரை போய் பார்த்து, எஸ்பிஐல போய் பேசி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால அப்புறம் நட்சத்திர கலவை நடத்தி முதல்ல நடிகர்கள் விஜயகாந்த் 10 லட்சம் கொடுத்தாங்க, அஜித் அவர்கள் 7.5 லட்சம் கொடுத்திருந்தாங்க, நான் 5 லட்சம் கொடுத்திருந்தேன், பிரசாந்த் 5 லட்சம் கொடுத்திருந்தாரு, பிரபுதேவ் 5 லட்சம் கொடுத்திருந்தாரு, குஷ்பு 2 லட்சம் கொடுத்திருந்தாங்க. இப்படி ஒரு 70 lakhs அதை முதல்ல கொடுத்துட்டு அகைன் நட்சத்திர கலைவரம் நடத்தி அதையும் முடிவு செய்து வைத்து 3.5 கோடி ரூபாய் இருப்பு காலங்களுக்கு அந்த சர்ப்ளஸ் கொண்டு வந்தோம். அதனால நலிந்த கலைஞர்களுக்கு 60 வயசுக்கு மேல போனவங்க பென்ஷன் கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட சரத்குமார் தலைமை நாம ஏற்றுக்க முடியாது. விஜயகாந்த் தலைமையில இருந்த செயல்பட்டோம், எல்லாரும் ஏற்றுக்கணும். விஜயகாந்த் தலைமையில இது நடந்தது. அப்ப இந்த கிரெடிட் முதலமைச்சர் இல்லாட்டி தலைவர் இல்லாட்டி கட்சியோட போச்சு யார் பண்ணான்றது எங்களுக்கு முக்கியமா தெரியல. நீங்க தலைவரான பிறகு இந்த லாஸ்ட் 3 termsல நீங்க செஞ்ச விஷயம், நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் செஞ்சிருக்கேன்னு சொல்லுவோம். இல்ல, எல்லாம் ஃபர்ஸ்ட் பென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சது, கல்விக்கு ஹெல்ப் பண்ணது, ஈமச்சடங்கு ஹெல்ப் பண்ணது, வரிசையா எல்லாம். அது மட்டும் இல்லாம நடிகர் சங்கத்திலிருந்து எந்த பணமும் எடுக்காம ஒவ்வொருத்தரும் செயற்குழுல ஒவ்வொருத்தருக்கும் நிறைய உதவிகள் பண்ணிருக்கோம். அப்போ நாங்க என்ன கேட்டோம், நிறைய பேர் ஒரு கார்பஸ் ஃபண்ட் கிரியேட் பண்ணா நீங்க சம்பளத்துல இவ்வளவு கொடுத்துட்டீங்கன்னா உதவி என்று கேட்டு வருபவர்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொன்னா நடிகர் சங்கத்துல பணத்தை எடுத்து கொடுத்துட முடியாது. சோ அதுக்கு உதவி பண்ணலாம் நிறைய இருக்கு. அது நீங்க லிஸ்ட் போட்டு கேட்டா நிறைய கொடுக்க முடியாதனால, அது மட்டும் மற்ற சங்கங்களுக்கு கட்டிடம் கட்டி தர கேட்டிருக்காங்க, அந்த கட்டிடம் கட்டி கொடுத்துருக்கேன். அதுவும் சங்கத்துல பண்ண மறுபடியும், பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் டு எவர் டச் த மணி ஆஃப் தி அசோசியேஷன். அதை நான் கிரெடிட்டா தான் எடுத்துக்குவேன். நீ கேட்டதுக்கு பதில் என்னன்னா, என்னுடைய முயற்சி ஏன் நம்மளால முடிஞ்சா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட உதவி எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். சோ ஒரு பரஸ்பரமாக அனைவருடைய பழகுவதும் சரி, அப்ரோச்சபிலிட்டி. இப்ப என்ன பார்த்தா தலைவர் போய் பார்க்க முடியும், ஒரு பிரச்சனை எடுத்து சொன்னா உடனே என்னன்னு கேட்பாரு. உங்கள் மீது வைக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம், நீங்க நிறைய முறை பதிலும் சொல்லிருப்பீங்க, நீங்கள் தலைவராக பொறுப்பேற்கும் போது ஒரு கட்டடமாவது குறைந்தபட்சம் இருந்தது. இன்னைக்கு நடிகர் சங்கத்துக்கு ஒரு கட்டடம் கூட இல்லை. அதாவது கட்டடம் நீங்க பாத்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டு நடிகர் சங்கம் உருவாக்கப்பட்டது. 1971 புரட்சித் தலைவர்கள் பாரத் பட்டம் கூட்டோன்னு பெரிய வரவேற்பு நடந்தது. அதுக்குள்ள கட்டடம் கட்டுவதாக முடிவெடுக்கப்பட்டது. 1979 கட்டடம் முடிவு கட்டி அது திறப்பு விழா புரட்சித் தலைவர்கள் செய்து வைக்கப்பட்டது. அப்ப ஆல்மோஸ்ட் 52 to 71 19 years கட்டடமே கிடையாது. ஒரு கூரை, ஒரு மேடை. அப்ப 19 years there have been so many giants. பட் அதுக்கு நேரம் வந்த பிறகுதான் கட்டடமே கட்டியிருந்தாங்க. ஆனா அப்ப அந்த கட்டடம் அப்ப இது என்ன ப்ராப்ளம், எதுக்கு கடன் வந்துச்சு? After all they had borrowed 18 lakhs. 18 lakhs has become 4 crores and 53 lakhs over a period. That means the 18 lakhs படிப்படியாக வட்டி ஏறி 4 crores and 53 lakhs வந்துச்சு.
அதை முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் மீண்டும் இது போற ஒரு பிரச்சனை வந்துவிடக் கூடாதுன்னா ரெவன்யூ மோட், வருமானம் ஈட்டணும். அப்ப வருமானம் எதுல வரும்? பல முறை விஜயகாந்த் அவர்கள் தலைவராக இருக்கும் போதே பல செயற்குழுவில் நம்ம வந்து வருமானம் இருக்கிற மாதிரி இந்த சங்கத்தை உருவாக்கணும். தென் there should be some income generation. இன்கம் ஜெனரேஷன் எப்படிலாம் வரும் பல முறை பார்த்தோம். சில கருத்துக்கள் சொன்னாங்க. நம்ம இங்க பிளாட் கட்டிட்டோம்னா அதுல வர பணத்தை வைப்பு விதியா வச்சிடலாம். அப்ப பிளாட் கட்டினா 1/3 ஷேர் கொடுக்கணும். தட் மீன்ஸ் சங்கத்தின் ஒரு படி மண்ணும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்பது சட்டம். அப்படி இருக்கும்போது தட் cannot be. So மூவி ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் இருக்கும்போது ஒன்னு கட்டணம் கிராக் விட்டுட்டு இருக்கு. எவ்வளவு தூரம் ரிப்பேர் பண்ணி ஒன் ஃபைண்ட் இட் ஃபால்ஸ், அது எனக்கு இஷ்யூ. சரி, இதை வந்து அப்படியே புதுப்பிச்சு கட்டினா என்ன? புதுப்பிச்சு கட்டினா வருமானம் என்ன வரும்? ஏன்னா 52 நாட்கள் தான் திருமண மண்டபம் யோசனை பண்ணி டிஸ்கஷன்ல வந்ததை நான் சொல்றேன். அப்ப 52 வந்து ஒரு 26 நடிகர் சங்க உறுப்பினர் ஃப்ரீயா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த 26 முறை நம்ம வந்து அந்த திருமண மண்டபத்தை கொடுத்தா ரெவன்யூ போதுமானவா இருக்குமா? நம்ம நலிந்த கலைஞர்களுக்கு உதவிகள் பண்ணணும், நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோமே, முடியுமா? கேபிடேஷன் ஃபீ பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்கேஜியில் சேர்றதுக்கு 2 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. அப்படிலாம் வந்து இருக்கும்போது கல்வி அனைவரும் கல்விக்காரர்கள் நம்ம உறுப்பினர்கள் யாரும் கஷ்டப்பட நினைக்கும் போது ஒரு வருமானத்தை ஈட்டுகின்ற என்றுமே எந்த ஒரு சூழலிலும் கடன் என்பதை இந்த சங்கம் பார்க்கக்கூடாத அடிப்படையில் டிஸ்கஷன் போயிட்டு ஃபைனலி we arrived that we build a complex over there which will get us money. 24 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு வருமானம் வரும் அளவிற்கு உருவாக்குவதுதான் இந்த திட்டம். இந்த திட்டம் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஆண்டுதோறும் 24 லட்சம் ரூபாய் கூட வருமானம், ஒரு மாதத்துக்கு 24 லட்சம் ரூபாய் வருமானம். இது கேட்டா நிச்சயமா சங்க உறுப்பினர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனா பொதுக்குழு கூட்டியோ செயற்குழு கூட்டியோ இதற்கு ஒப்புதல் பெறாம முதல்ல ஒப்பந்தம் போட்டு விட்டு அதன் பிறகு நீங்க ஒப்புதல் கேட்பது வந்து ஒரு தலைவரா சரியா இருக்கும். அது வந்து ரொம்ப தவறான ஒரு கருத்து. வந்து நீங்க வந்து யூ ஆர் நாட் இன்ஃபார்ம்ட் ஆர் பீப்புள், நீங்க மத்தவங்க சொல்றத வச்சு பேசுறீங்க. நான் அடுத்தவங்க சொல்ற குற்றச்சாட்டு இது என்னன்னா, செயற்குழு பல முறை பேசணுமா அதை பத்தி, பில்டிங் கட்டுறதை பத்தி. அதுக்கப்புறம் செயற்குழுல வந்து பல திட்டங்கள், பலரும் பல திட்டங்களை அறிவிக்கப்பட்ட பிறகு அப்ப என்னதான் வந்து முன் வந்தவர்கள், சரி சினிமா ரிலேட்டட் ஆக்டிவிட்டி முன் வந்தவர் வந்து எஸ்பிஐ சினிமா தான். சத்யம் குரூப் பெரிய குரூப் வந்தாங்க, கட்டி கொடுக்கறோம்னு சொன்னாங்க. we discussed for almost a month which was அங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இது முடிவு எடுத்த பிறகு நம்ம எஸ்பிஐ சினிமா ஒப்பந்தம் பண்ணலாம் என்ற முடிவு எடுக்கப்பட்ட பிறகு அந்த ஒப்பந்தத்தின் சரத்தோடு அங்க அந்த தீர்மானம் போடப்பட்டது. we have to call for a special general body meeting and get the ratification, அதாவது தீர்மானத்திற்கு ஒப்புதல் பெற வேண்டும் என்று கூட்டப்பட்ட கூட்டம். பொதுக்குழு கூட்டி ஒப்புதல் பெறதுக்கு முன்னாடி யார் முடிவெடுத்தாங்க? செயற்குழு தானே. எஸ்பிஐ சினிமாஸோட ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி செயற்குழுடைய தீர்மானம் இருக்கிறது. கண்டிப்பா செயற்குழு தீர்மானம் போட்டு, தீர்மானம் வந்து இங்க போட்டா மட்டும் போதாது, ஒப்புதல் வாங்கணும்னு சொல்லி அந்த தீர்மானம் போடுறோம். ஆனா இந்த செயற்குழு ஒப்பந்தத்திலே நீங்க இந்த ஒப்பந்தம் போடுறோம்னு சொல்லி இருக்கிறத பொதுக்குழுவோட ஒப்பந்தம் பெற வேண்டும் என்று அந்த செயற்குழுவின் மினிட்ஸ்ல இருக்கு. அப்புறம் பொதுக்குழு கூட்டப்படுகிறது. பொதுக்குழுல வந்து ஏகமனதாக முடிவெடுத்து அங்க பூச்சிமுருகன் என்பவர் வந்து வழக்கு தொடர்ந்திருக்காரு. அவர் பக்கத்துல வந்து கைதட்டி இருக்காரு. அந்த வீடியோ காட்சியை நம்ம வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கோம். அதன் பிறகு 8 மாத காலம் ரேட்டிஃபை பண்றதுக்காக தான் நீங்க பொதுக்குழு கூட்டினீங்க சொல்றது தவறான தகவலா? பொதுக்குழு கூட்டுறது வந்து ரேட்டிஃபை பண்ணல. செயற்குழுல இந்த மாதிரி ஒப்பந்தம் போட போறோம், கட்டடத்தை இடிச்சுட்டு கட்ட போறோம்ன்றது செயற்குழு டிசிஷன் எடுக்கிறோம்ல, அதை ரேட்டிஃபை பண்ணாம தீர்மானம் நிறைவேற்றுறோம். அதற்கு என்னுடைய கேள்வி, அதற்கு பிறகுதான் எஸ்பி சினிமாஸோட ஒப்பந்தம் போடப்படுகிறதா அல்லது எஸ்பி சினிமாஸோட ஒப்பந்தம் போட்ட பிறகு செயற்குழு இல்ல இந்த இடத்துல ஒப்பந்தம் போட போகிறோம் என்றது வந்து செயற்குழு அறிவிச்சுட்டு அந்த ஒப்பந்தம் வந்து எப்படி போடலாம் போடுங்கன்னு சொல்லி உரிமை கொடுத்த பிறகு அந்த ஒப்பந்தத்தை ரேட்டிஃபை இன் தி பொதுக்குழு. இந்த பொதுக்குழு சேஸ் no, then it becomes no. So உங்களுடைய கருத்துப்படி செயற்குழுல தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது, அதன் பிறகு எஸ்பிஐ சினிமாஸோட ஒப்பந்தம் போடப்படுகிறது, போட்டு then we go to அதன் பிறகு ratification. So முதல்ல வந்து உங்களோட செயற்குழு தீர்மானம் உங்கள்ட்ட இருக்கு, எஸ்பிஐ சினிமாஸ் இருக்கு, எஸ்பிஐ சினிமாஸ் பேசிட்டு இருக்கோம், அந்த ஒப்பந்த சரத்துகள் சொல்றோம், இதை வந்து பொதுக்குழு ஒப்புதல் பெறணும்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்டடம் தரைமட்டமாக இருப்பதற்கு முழுமைப்படுத்த விடல. பொதுக்குழு போறோம், ரேட்டிஃபை பண்றோம். அதுக்கப்புறம் 8 months டெமாலிஷன் ஆர்டர் வாங்குறோம், டெமாலிஷ் பண்றோம். டெமாலிஷ் பண்ண பிறகு ஆல்மோஸ்ட் 8 மாதத்துக்கு பிறகு பொதுக்குழு தீர்மானத்துக்கு பிறகு கட்டடம் கட்டலாம் என்ற ஒப்புதல் வாங்கிய பிறகு பூச்சிமுருகன் வழக்கு தொடர்றாரு. அப்ப அதற்கு பிறகு அந்த 8 மாத காலம் இந்த கட்டடம் இடிக்கப்பட்ட பிறகு புது கட்டடம் கட்டணும் தான் நான் பண்ணோம். கட்டடம் இடிச்சு சும்மா வேடிக்கை பார்க்கறது நம்ம கட்டியே, அது ஒன்றும் என்னோட எண்ணம் கிடையாது, யாரோட எண்ணமும் கிடையாது. ஒரு நல்ல புது கட்டணம் வரணும், பெரிய கட்டணம் பிரம்மாண்டம் 65-70 கோடியில் கட்டணம் வரும் என்ற எண்ணம் நலிந்த கலைஞர் இன்னும் அதிகம் பண்ணலாம். 24 lakhs per month வரும். அது வந்து நோ அட்டாச்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட வேண்டாம், மெயின்டெனன்ஸ் கட்ட வேண்டாம், எந்த ஒரு இது இல்லாம பல்பு போனாலும் மாட்டி கொடுப்பாங்க, ஏசி ரிப்பேர் பண்ணுவாங்க, குழாய் ரிப்பேர் அவங்க தான் பார்ப்பாங்க. ஒன்லி சேலரிஸ் ஆஃப் தி ஆபீஸ் பேரர்ஸ் அண்ட் பென்ஷன் கொடுக்கறது மட்டும்தான் இருக்கணும், கணக்கு எழுதுறோம் ஈஸி.
யார் வந்து உட்கார்ந்தாலும் ஈஸியா இருக்குன்ற முறையில பண்ண பிறகு 1 இயருக்கு அப்புறம் கேஸ் போட்ட பிறகு கேஸ் தான் நடந்துட்டு இருந்தது. அப்ப இந்த ஒப்பந்தத்தை வந்து இது ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்பதுதான் நியாயம் என்று நாங்க சொல்றோம். இப்ப இந்த வழக்குனாலதான் இந்த கட்டடம் கட்டப்படுவது டவுட்டே கிடையாது. ஏன் உங்களால வழக்கு நீதிமன்றம் போயிட்டே இருக்குது, வாய்தா கொடுக்குறாங்க, போயிட்டே இருக்கு. நீதிமன்ற வழக்குகள் வேகமா முடிவதில்லை. சந்துரு வந்து இந்த வழக்கு விசாரிக்கும் போது அது நெக்ஸ்ட் பானுமதி வந்து வச்சது நீங்க பாக்கணும் இல்லையா? பானுமதி செட் அசைட் வாட் இஸ் ஜட்ஜ் ஹட் கிவன் சச் an order. ஏன்னா அதுல வந்து உறவு முறைகளை சொல்லியிருந்தாங்க. ராதாரவி எனக்கு வந்து 1977 ஆண்டுல இருந்து தெரியும், 73ல இருந்து தெரியும். அப்ப ராதாரவி இஸ் நாட் மை பிரதர் இன் லா. நான் வந்து திருமணமான பிறகுதான் பிகம்ஸ் மை பிரதர் இன் லா. அப்ப அதை போய் வந்து மென்ஷன் பண்ணிருக்க கூடாது என்பது பானுமதியின் கருத்து. அதை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு நடிகர் சங்கத்துல எதுவுமே சரியான முறையில தெளிவான பார்வையா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரு சந்திர அவர்கள் விமர்சனம் வச்சிருந்தாங்க. இல்ல அது வச்சதான் இவங்க அந்த மாதிரி எப்படி சொல்றீங்கன்னு அவங்க உடனே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அதை சொல்லணும்ல. இமீடியட் இது அந்த ஓஎஸ்ல வந்து 40464 நினைக்கிறேன். அதுல வந்து ஸ்டேட் இட் வாஸ் ஸ்டக் டவுன். அதை ஏன் சொல்ல மாட்டேன்றோம்? உங்களுடைய தலைமை இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நடிகர் சங்கம் வந்து ஒற்றுமையான காலத்திலிருந்து கலை விழா நடத்தின போதோ கடன்களை அடைக்கும் போதோ முழுமையா ஒற்றுமையா ஒரே முகமா ஒரே பொருளா இருந்த காலத்துல இப்ப உங்களுடைய தலைமை வந்த பிறகு பூச்சி முருகன் போன்றவர்களோ இல்லாட்டி நடிகர் விஷால் போன்றவர்களோ நீங்க சொல்றது கடந்த 2 வருஷம் இந்த அதிருப்தி குரல் நடிகர் சங்கத்தில் ஏன் ஒலிக்கிறது? அது அவங்களதான் கேட்கணும். நம்ம வந்து நியாயமான முறையில் தான் சங்கம் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எதற்காக அதிருப்தி குரல்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒப்பந்தத்தை நான் சொல்றேன். நீங்க ஒரு லெட் அஸ் டேக் இட் ஃபார் எக்ஸாம்பிள். 8 மாத காலம் ஒண்ணுமே இல்ல, டெமாலிஷ் பண்ற வரைக்கும் எல்லாம் சும்மா தான் இருந்தாங்க. டெமாலிஷ் பண்ண பிறகு பூச்சி முருகன் அவர்களே வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து உறுப்பினர் பதவி தூக்குறோம். அப்படி இருக்கும் சூழ்நிலையில இவங்க எல்லாம் வந்து ஒரு கடிதம், இவர் வந்து போர்க்கொடின்னு சொல்லி முதல்ல செய்தி வந்தது. என்ன போர்க்கொடி, எதுக்காக போர்க்கொடி எங்களுக்கே தெரியல. அப்ப இவங்க வந்து எங்க நேரடியா வந்து வென் சரத்குமார் இஸ் an approachable person என்கிட்ட வந்து பேசிருக்கலாம், இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, நாங்க என்ன நினைக்கிறோம், அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டு நம்ம ஒரு பில்டிங் கட்டிடலாம், இந்த மாதிரி பண்ணலான் இருக்கோம். அப்ப நான் சொல்லிருப்பேன், பல முறை நம்ம பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் தான் ஒப்பந்தமே போட்டுருவோம் தெரியும் அப்படின்னு. if they had convinced me about it, a person who listens to a lot of people. நான் வந்து டிக்டட்டோரியல் நேச்சரே கிடையாது. எனக்கு பழகிய நண்பர்களாக இருக்கட்டும், பள்ளி பருவத்திலும் சரி, கல்லூரி நாட்கள் சரி, இன்றும் நான் பழகி கொண்டு வந்து ஐ எம் நாட் a person with a dictatorial nature. ஐ எம் a listener. என்கிட்ட வந்து பேசியிருக்கோம். அப்ப இந்த அந்த வழிமுறையை முதல்ல போர்க்குடி தூக்கிட்டாங்க. முதல்ல எதுக்கும் புரியாத போது அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசி பல முறை பண்ண, அப்புறம் வேற விஸ்வரூபம் எடுத்துருச்சு. அப்போ வந்து தகாத வார்த்தையை பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ராதாரவி மேல குற்றச்சாட்டு. சோ இந்த இதுக்கு பிரச்சனைக்கு முடிவு காணாமல் இதை வளர்த்து கொண்டு போனது வந்து சரத்குமார் தலைமையில் வந்து இருக்கிற பிரச்சனைகள் வந்துட்டு சொல்வது தவறான கருத்து. பண ரீதியான விஷயங்களை பிரதானமான கையாளக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய அறக்கட்டளையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கணும், எத்தனை உறுப்பினர்கள் இருக்கணும்? மொத்தம் வந்து இப்ப 7 பேருக்கு இருக்கும். நீங்க வந்து அது அண்மையில் அதையும் ஒரு குற்றச்சாட்டு, அதாவது 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து நீங்களும் ராதாரவி அது தவறு, ட்ரஸ்டியா இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. தவறு தான். அது போக அடிஷனலா நீங்க வந்து லைஃப் டைம் ட்ரஸ்டின்னு 2 விஷயங்கள், அதுவும் தவறு. அதாவது எங்கேயாச்சும் இருந்து ஒரு செய்தி எடுத்துக்கொண்டு பேசக்கூடாது. சம்டைம்ஸ் திங்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் இன் தி கமிட்டி, வி திங்க் கேன் வி டூ திஸ் என்றத இப்படி இருந்தா என்ன பாதுகாவலா இருக்கலாமா அப்படின்னு போட்டு தட் வாஸ் ஆல்சோ நாட் கன்சிடர்ட். அதெல்லாம் பார்க்கணும்ல. விவாதத்துக்கு மட்டுமே விவாதத்துக்கு வந்த விஷயத்தை நடந்துவிட்ட விஷயம் எடுத்துக்கூடாது. ஆனா அப்படி இருந்தால் கூட நான் சொல்றேன், விஜயகாந்த் அவர்களும் நானும் வந்து 2 பேர் தானே ட்ரஸ்டியா இருந்தோம் 2000ல இருந்து. அவர் மேனேஜிங் ட்ரஸ்டியா இருந்தாரு, நீங்க ட்ரஸ்டி. ஆமா, 2 பேர் தான் இருந்தோம். 2 பேரும் இருந்தானே வந்து செயல்பட்டு கடன் அடைச்சோம். அப்பயும் வரல பிரச்சனை. அப்ப மட்டும் nobody ask questions. ஏன்னா everybody believed us. இப்ப மட்டும் ஏன் உங்களுக்கு பிலீஃப் சடனா போயிடுது? ஒரு போர்க்கொடியை தூக்கிட்டு ஒரு பூச்சி முருகன் டெமாலிஷன் பண்ண பிறகு சொன்ன பிறகு என்ன கேட்கறேன்னா, there is some ulterior motive. அது யார் மேல கோவமோ என்ன நமக்கு தெரியாது. ஆனா இப்ப வந்து ட்ரஸ்டின்னு பார்த்தா விஜயகுமார், நளினி, சார்லி ஃப்ரம் த செயற்குழு, பொதுவா வந்து ராஜ்குமார் சேதுபதி, என் ஜேசுதாசன் என்று வழக்கறிஞர் ஒருவரை நியமிச்சிருக்கோம். சந்திரசேகர் இருக்காரு. மொத்தம் எவ்வளவு பேர்? 9 பேர் இருக்கும். அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தெரியல. அப்ப விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வதெல்லாம் சட்டமாகிவிட்டதுன்னு நீங்க நினைக்கிற தவறு தானே. அப்ப சீன் ஹாட்ச் பாட்சா சில டாக்குமெண்ட்ஸ் பார்த்திருக்கீங்க, யாரும் உங்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தகவல் வந்து விவாதித்த தகவலை கூட நீங்க வந்து எடுத்துட்டாங்கன்னு முடிவு சொல்றீங்க, அது தவறு. அந்த மாதிரி விவாதம் வந்தது அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு நடிகர் சங்கத்தை சில குறிப்பிட்ட நபருக்கு மட்டுமே முடக்கக்கூடிய விஷயம். நல்லது செய்யறதுக்காக இப்ப வந்து இவங்க இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி பலரும் கருத்து தெரிவிக்கிறது வந்து எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமான்ற விவாதத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல நீங்க இருக்கணும் நடிகர் சங்கம் விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பாதுகாவலா இருங்க, மற்றவங்களும் சங்க தலைவராகட்டும் செயலாளராகட்டும் பொருளாளர் வரட்டும் அப்படின்னு சொன்ன விவாதத்தை 2 பேருமே இருக்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்டோம்னு சொல்ற தவறு இல்லையா?
விஷாலோ பூச்சிமுருகன் அவர்களோ இந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும். எனக்கு தெரியாது, அவங்க தான் கேட்கணும் இந்த கேள்வி, அவங்க தான் பதில் சொல்லணும். எனக்கு தெரியாது என்ன காரணம் தெரியாது. சிறப்பாக ஒழுங்காக எல்லாரையும் மதித்து, அனைவரையும் மதித்து, பிறரின் பிரச்சனையும் சிறப்பாக வந்து முடிவு செய்கின்ற நடிகர் சங்கத்தின் மீது அவர்கள் வந்து களங்கம் கற்பிப்பது வந்து நியாயமானதில்லை, வேதனை அளிக்கிறது நான் சொல்லியிருந்தேன். இல்ல அவங்க கூட அவங்க மட்டுமே இல்லாம அவர் கூட இளைய தலைமுறை நடிகர்கள்லாம் ஒன்று சேர்வது போல ஒரு தோற்றம். திரு நாசர் அவர்கள், அவருடைய மனைவி வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலையும் கூட இருக்கிறாங்க. இப்ப அவங்கள மாதிரியான ஒரு தயாரிப்பு சங்கத்தில் இருக்காங்க, பட் அவங்க வந்து ஆபீஸ் பேரா இல்ல. கமிலா நாசர் அவங்க போட்டிட்டு இருந்தாங்க. சோ இப்ப அவங்கள மாதிரியான ஆட்கள்லாம் விலகிக்கிட்டாங்க. முதல் முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க, அப்புறம் சமரசமா போனாங்க. இப்ப இவங்க மாதிரி ஆட்கள்லாம் வரும்போது ஒரு நாசர் ஒரு மூத்த நடிகர், விஷால் ஒரு இளைய நடிகர், பூச்சிமுருகன் வெளியிலிருந்து வந்தவர் உள்ள இந்த மாதிரி எல்லா தரப்பு ஆட்களும் வந்து ஒன்று சேரும்போது இதற்கு பின்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு வலுவான எதிர்ப்பு இருக்கு. விஜயகுமார் துணை தலைவர், ஏன்னா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட சீனியர் பர்சன், வாகை சந்திரசேகர் சீனியர் பர்சன், அப்ப இவங்களாம் இருக்காங்களே, அப்ப இவங்களாம் வந்து மெம்பர்ஸ் இல்லையா? அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. இவங்க என்ன ரீசன் அவங்களும் தான் கேட்கணும். அவங்களுடைய உண்மை கருத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு நம்ம வந்து நம்மளே வேற மாதிரி பில்டிங் கட்டிக்கலாம்னு சொல்லும் போது ஒரு ஒப்பந்தத்தை என்ன காரணத்திற்காக மீற வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. Why should be சரி, இந்த கட்டணமும் இந்த ஒப்பந்தமும் தான் ஒரு பிரதானமான பிரச்சனையா இருக்குன்னு சொல்லும்போது அதுல நீங்க விட்டு கொடுத்து போகல என்ன தயக்கம்? நீங்க அதுல பிடிவாதமா இருக்கணும். இல்ல பிடிவாதம் இருக்கணும். ஒப்பந்தத்தை எதுக்காக மீறணும்? முதல்ல சரத்குமார் இஸ் an approachable person. அப்ப என்னுடைய மனைவி ராதிகா இஸ் approachable person. அவங்கள வந்து சில இளம் நடிகர் நீங்க சொல்றீங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு டின்னர் போறாங்க வராங்க, அப்ப அவங்க அக்கா நாங்க வந்து உங்க வீட்டுல வந்து அண்ணன் பேசணும்னு சொல்லியிருந்தா, இல்ல அதெல்லாம் வரக்கூடாது நான் சொன்னா, அப்படி ஏதாச்சும் மேல குற்றச்சாட்டு இருக்கா? ஹேவ் ஐ ரெஃப்யூஸ் நாட் டு மீட் எனிபடி? யாரும் வந்து பார்க்கிறேன்னு சொல்லி நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா? தகாத வார்த்தையில நீ என்ன வந்து என்ன கேட்கறதுன்னு கேட்டிருக்கனா? இதை நிரூபிக்க சொல்லுங்க. அப்ப நீ கையெழுத்து வேட்டெல்லாம் பண்ணிட்டனால 8 மாத காலம் வெயிட் பண்ணிட்டு ஒரு டெமாலிஷன் பண்ண பிறகு கட்டிடம் கட்டப்போகின்ற சூழ்நிலையிலே மேற்கொண்டு நலிந்த கலைஞர்களுக்கு அதிகமாக உதவி செய்கின்ற சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது இது எதற்காக என்று எனக்கே புரியல. ஐ ஸ்டில் கீப் தம் as my friends. இப்ப நாசர் அன்னைக்கு வந்து ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறாரு, சரத் ஐ ஹவ் சென்ட் a mail அப்படின்றாரு. I said okay நாசர், thank you, I will see it அப்படின்றேன். அதன் பிறகு நான் பார்க்கிறேன், ஸ்கிராம்பிள்டா இருக்கு. So I said நாசர், can you send it in a PDF format அனுப்புறேன். அதை மறுபடியும் பார்க்கிறேன், பார்க்கறதுக்குள்ள செய்தியா வெளியே வருது. அப்போ சங்கத்தை நீங்க ஏதோ கேட்கறீங்க, சங்கத்தின் விதிமுறைப்படி நீங்க பார்க்கும்போது நீங்க வந்து கேள்விகள் கேட்கறது வந்து யாரும் வேணா கேட்கலாம். பட் நீங்க வந்து இங்க வந்து எனக்கு அனுப்பிட்டு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி யூ அகைன் ரிலீஸ் த சேம் திங் டு த பிரஸ். சோ அது வந்து எந்த விதத்துல நியாயம் எனக்கு புரியல. எனக்கு பேசுறப்ப மெசேஜ் போயா யூ சென்டிங் மீ மெசேஜ் அனுப்புறேன்னா கேட்க சொல்ல நாசர் கேட்டு பாருங்க. ஓகே நாசர் அப்படின்னு சொல்றேன், திருப்பி நான் தான் அனுப்புறேன், சென்டிட்டு அந்த PDF ஃபார்மேட் நான் தான் அனுப்பியிருக்கேன். அப்ப எனக்கு கால் பிடிச்சி கிடையாது. அப்படி நாசர் மேலேயோ கால் பிடிச்சிருந்தா இதே நம்ம திரைப்படம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுல நாசர் இருக்காரு, நாசர் சன் இருக்காங்களே, அங்க நான் எங்கேயாச்சும் காழ்ப்புணர்ச்சி காட்டியிருக்கேன்? 80s ஃபங்க்ஷன் நடந்தது சொல்லிடுறேன், அங்க ஏதாச்சும் நாசர் வரக்கூடாது நான் சொல்லியிருப்பேனா? நான் சகோதரத்துவம் நான் பாக்குறேன், அவங்க பார்வை எதற்காக அப்படி பாக்குறாங்கன்றது காலம் தான் பதில் சொல்லுவேன். இல்ல நிச்சயமா ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? தொடர்ந்து வந்து திரு விஷாலோ திரு நாசரோ மற்ற சில நடிகர்களோ மற்றவர்களோ வந்து உங்களால எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்ல அவங்க திடீர்னு ஆசை வந்திருக்காங்க இல்லையா, சில பேருக்கு வந்து தலைவராகணும் ஆசை வரலாம் இல்லையா, வரக்கூடாது இல்லையா, கட்சி ஆரம்பிக்கலாம் ஆசை வரலாம் இல்லையா? சோ ஜூலை அப்ப அவங்களுக்கு வர ஆசைகளுக்கு நான் பதில் சொல்லிட்டு முடியாதுல்ல. சோ ஜூலை 15 வந்து போட்டி உறுதி. எனக்கு தெரியாது, நாங்க வந்து போட்டி உறுதி மனு தாக்கல் செய்த பிறகு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு யார் யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு ஒரு சமயத்துல இருந்தது முன்னாடி. இல்ல இருக்கான்னு எனக்கு தெரியாது. போட்டி இல்லாம சேர்ந்து இருக்கிறது ஒண்ணுதான், போட்டி இருந்தா எல்லாமே ஒண்ணுதான். எலெக்ஷன் இஸ் எலெக்ஷன், எலெக்ஷன் வர வேண்டிய சூழ்நிலை வந்து எலெக்ஷன் சந்திக்கணும் தான் சொல்லியிருக்கோம். நடிகர் விஷால் வந்து ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்றாரு, நிறைய கேள்விகளை திரு சரத்குமார். இல்ல இதே சொல்ல முடியாது, என்ன கேட்கல. அவர் புதுக்கோட்டைக்கு போயிருந்தார் அண்மையில, அது வரைக்கும் நான் எந்த பத்திரிகை செய்தி நான் கொடுக்கவே இல்லையே, நான் வந்து அதை பத்தி பேசுறதும் கிடையாது. அப்ப அங்க போனாரு, புதுக்கோட்டையில வந்து 7 உறுப்பினர் தான் இருந்தாங்க அவர் போகும்போது. ஆனா பத்திரிகையில டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில 100 பேர்கள் இருந்தார்கள். அவர் வந்து செய்தியை பதிவு செய்து நான் இந்த கேள்வியெல்லாம் அங்க கேட்க போனேன், நான் வந்து அவர்கள் காலை விட தயாராக இருக்கின்றேன், அங்க வந்து இந்த கட்டிடத்தை நாங்கள் கட்டி விடுகிறோம் என்று சொல்கிறோம், கட்ட மாட்டேன் என்கிறார்கள் என்று தவறான ஒரு பாயிண்ட். We have never said we are not building, we are ready to build. There is a case you stopped from demolition ஆன பிறகு அருகே இருந்து கைத்தட்டிய ஒருவர் வந்து வழக்கு தொடர்ந்திருக்கலாம். நீங்க பூச்சிமொழி வந்து நீங்க இப்படி பண்ணிருக்கலாம், சிந்திச்சு பார்ப்போம் சும்மா. லெட் இஸ் ஃபார் ஆர்குமெண்ட் சேக், நீங்க பூச்சிமொழி போயிட்டு அவங்க அப்ரோச் பண்ணி பூச்சிமொழி நாங்க அதை ரத்து செய்ய வைக்கிறோம், நீங்க வித்ரா பண்ணு, கேஸ் எல்லாம் ஏன் போட்டிருக்கீங்க, அது கேஸ் வித்ரா பண்ணா நாங்க போய் பேசி நாங்க கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஏன் அந்த அப்ரோச் போல? Why didn't you go on a positive approach, convincing பூச்சிமுருகன் or bringing பூச்சிமுருகன் along with பூச்சிமுருகன் to my house or சங்கத்துக்கு பிடிக்கலையா என்ன வீட்டுல வந்து என்ன பாத்தீங்களா, பார்த்து அண்ணா என்ன பண்ணல,
யாராச்சும் அவமானம் பண்ணிருக்கான், அவமதிச்சிருக்கான். அந்த வழக்கு எப்போதைக்குள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? எப்போதுக்குள்ள முடிக்கும் நீங்க விரும்புறீங்க? முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா முதல்ல ஜனவரி முடியும்னு நாங்க நினைச்சோம். அது வந்து இழுத்துட்டே போயிடுச்சு பல காரணங்களுக்காக. அப்ப ஜட்ஜஸ் மாறிட்டே இருந்தாங்க. அப்ப அந்த கேஸ்ல ஜட்ஜ் புதுசா வரேன்னு சொல்லிருக்காங்க. ஸோ டேக் இட் போர்ட்ஸ் ஜட்ஜ்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து வழக்கறிஞர்கள் சொல்வதை நம்பி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அரசியல் ரீதியா நம்ம போகும்போது சமத்துவ மக்கள் கட்சி வந்து ஒரு புதிய கட்சியாக ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு முயற்சி பண்ணும்போது அது ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வளரக்கூடிய கட்சி, ஒரு முழுமையான மக்கள் நம்பிக்கையை பெற்ற கட்சியா வளர்றதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் 8 ஆண்டுகள் ஆகும். இந்த ஆகஸ்ட் 31 வந்தா 8ஆம் ஆண்டு நிறைவு வந்துடும். ஒரு மாற்றத்தை நோக்கி அந்த பயணத்தை எங்களுக்கு வந்து ஒவ்வொரு இயக்கங்கள் உருவாக்கப்படும் போதும் ஏதாவது புதிதாக ஒரு மாற்றம், மக்கள் வந்து எதை விரும்புகிறார்கள் என்று எண்ணி பார்த்து செயல்படுவதுதான் ஒரு இயக்கமா இருக்க முடியும். அந்த மாற்றத்தை உருவாக்குவது வந்து இன்னைக்கு உழைப்பு அதிகமா இருக்கணும். இப்போ வந்து எண்ணங்கள் இருக்கலாம், ஒவ்வொரு அமைப்புகள் வரும்போதும் சரி, ஒரு கட்சி துவங்கும் போதும் சரி, அந்த கட்சியின் தோழர்களும் சகோதரர்களும் நம்மளுடைய தலைவர் வந்து நாளை வந்து நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணம் அவங்க மனசுல இருக்கதான் செய்யும். அப்ப அந்த எண்ணத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோமா, அதற்காக உறுதியாக செயல்பட்டு இருக்கிறோமா என்பதை உருவெடுத்திக் கொண்டிருக்கிறது. என்னுடைய உழைப்பு இருந்துகிட்டே இருக்கு. 8 ஆண்டுகளுக்கு முன்னால் சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது சரத்குமாரை முதல்வராக்குவோம் என்ற கோஷம் அப்போதும் இருந்தது. அது எப்பவுமே இருக்கும். எந்த இயக்கம் ஆரம்பிச்சா அப்படிதான் இருக்கும். உங்களுடைய தற்போதைய செயல்பாடு அதை நோக்கி இருக்கிறதா? அதை நோக்கி இருக்கிறா. நாங்க வந்து 4 ஆண்டு காலமாக, இப்ப 4 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உறுதியான ஒரு பிரதான கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப when we feel in the government is traveling in the right direction, நாங்க உடனே இந்த எண்ணத்தை ஏன் இப்ப பிரதிபலிச்சிட்டு இருக்கணும்? 365 நாளும் எல்லா பிரச்சனையிலும் ஒரு கட்சி அல்லது ஒரு ஆட்சி மிக சரியாக மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பது சரியான விஷயமா இருக்குமா? See, there might be ifs and buts and defects and merits இருக்கதான் செய்யும். அந்த ifs and buts பத்தியோ அந்த டிஃபெக்ட்ஸ் பத்தியோ சரத்குமார் எப்பயாவது குரல் எழுப்பியிருக்கீங்களா? பண்ணிருக்கோமே, பல விஷயத்தை எடுத்து சொல்லிருக்கோம். அண்மையில நீங்க வந்து இப்ப வந்து சட்டமாக்கப்பட்டு வந்து அறிவிப்பு இருக்கு இல்லையா, மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் அவர்கள் இந்த டாஸ்மாக் கடைகள் 2 மணிலிருந்து நாங்க வந்து நீங்க ஒரு வருடத்துக்கு முன்னே பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம வந்து 6 மணி மாலை 6 மணிலிருந்து 12 மணிக்கு திறந்து வைத்தால் என்ன, பள்ளிக்கு செல்வர்களும் சரி, கல்லூரிக்கு செல்வதும் சரி, ஓட்டுநர்களும் சரி, தொழிலுக்கு செல்வதும் சரி, அப்ப அந்த 6 மணி வரைக்கும் அது கடைக்கு மூடி வைத்தால் என்னன்னு கேட்டிருக்கோமே. அப்ப வந்து பூர்ண மதுவிலக்கை பற்றி நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எல்லா விஷயத்தையும் பற்றி கோரிக்கை வைக்காத கட்சியிலே தமிழகத்தில் இல்லை. அது மாதிரி இதை சொல்றது நாங்க தான் சொல்லியிருக்கோம். அப்ப இதை வந்து ஏன் எதுக்கு வந்து மாற்றுக்கருத்து சொல்றாங்க நினைச்சிருக்கலாம் இல்லையா? இல்ல, நீங்க வைக்கிறது ஒரு கோரிக்கை, கோரிக்கை என்பது எடுத்து சொல்வதா? நான் கேட்கிறது ஒரு விமர்சனம். ஏதாவது சொல்லுங்க, எந்த அரசு நீங்க சொல்லுங்க, எதை நான் விமர்சனப்படுத்த சொல்லுங்க, நான் விமர்சனப்படுறேன். இல்ல, நம்ம தினசரி நம்ம வந்து செய்தித்தாள பாக்குறோம், இங்க கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கும். சட்டம் ஒழுங்கு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு வீட்டுல ஒரு மர்டர் நடந்து போச்சுன்னா வீட்டுக்குள்ள வந்து போலீஸ் அது உள்ள வர முடியுமா? ரொம்ப பழக்கப்பட்ட இடத்துல திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல கடந்த 3 மாதங்களாக தினசரி ஒரு கொலை 2 தரப்புல மாறி மாறி நடந்து உங்களுக்கு தெரிந்த விஷயம். அது வந்து ஒண்ணு நல்லா பாத்துக்கணும். நீங்க அது குடும்ப கொலைகள் கிடையாது. இல்ல, குடும்ப கொலை கிடையாது. சில காரணங்களுக்காக நடக்கிற கொலைகா இருக்கும், வேற வியாபார ரீதியாக கொலைகளா இருக்கும். நீங்க வந்து மேஜரா வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வந்து மோசமா இருக்கு வந்து ஒரு ஸ்டேட்ல சொல்லணும்னா மிகப்பெரிய பிரளயம் இருந்திருக்கணும், மிகப்பெரிய ஜாதி கலவரத்தை வெடித்து இருக்க வேண்டும், மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டு வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து யாராலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழல் தமிழகத்தில் இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். பரமக்குடியில துப்பாக்கி சூட்டு நடத்த வேண்டியது இந்த ஆட்சி தான் இந்த நிலைமை ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 6-7 பேர் வந்து உயிரிழந்தாங்க. அதே தேவர் ஜெயந்தியின் போது அடுத்த ஆண்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் மரணம் அடைஞ்சாங்க. ஆனா அவருடைய மரணம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்ததுனால ஒட்டுமொத்தமா துவைத்தில்லை. இங்கேயும் இன்னமும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கான ஒரு காலகட்டம். அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது எதுக்காக நடக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா? கண்ட்ரோலிங் இஸ் தி ஸ்டேட் கவர்மெண்ட். என்னுடைய கேள்வி, அவங்க வந்து சில சமயங்களில் அரசு சரியான திசையில் செல்கிறதா என்ற ஒரு எச்சரிக்கை பார்வையாவது சரத்குமார் வருதா அப்படின்னு வருது. நம்ம தான் பார்த்துட்டு தான் இருக்கோம். எதுக்காக நடந்து பார்க்கணும் இல்லையா? இப்ப தடை மீறி செல்வது, அப்ப வேற ஏதாவது தவறான செயல்கள் நடந்து விடுவது தடுக்கும் போது முயற்சிகள்ல சில சமயம் நடக்கதானே செய்யும். அது எப்படி நம்ம தவறான ஒரு முடிவு எடுத்தனால்தான் இவங்க வந்து இறந்தாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? குறைந்தபட்சம் இது போன்ற விஷயங்கள்ல அரசு வந்து கவனமா இருந்திருக்கலாம் அப்படின்னாலும் சொல்லலாம். சரத்குமார் கவனமா இருந்திருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்துல வந்து சொல்றது வந்து சட்டமன்றத்தில் வந்து எதுக்காக பேசுறோம், இதெல்லாம் ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்ட கேள்விகள் பல கேள்விகள் இருக்கு. உங்களுடைய ஆங்கிள் என்னன்னா, நீங்க எதுக்கு வந்து குறை சொல்லாம இருக்காங்க அப்படின்றீங்க. எனக்கு நிறைவா என் கண்ணுக்கு படுது. I've got the right to express what I feel. I feel whatever they are doing is right. அதனால I'm trying to say whatever they is right. நான் பண்றதுனால நியாயப்படுத்துகிறேன். நியாயமா தெரியுது. I am looking at the broader perspective of the whole thing. இந்த broader perspective of development of the people நல்லா செயல்படுறாங்க. அதுதான் நான் பார்த்துட்டு போறேன். நான் வந்து அதிமுகவுடைய ஆட்சி 100% சிறப்பா இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வந்தா நான் அதிமுகவிலே இணைஞ்சிருவேன்.
நான் ஒரு தனி கட்சி நடத்த வேண்டியது இல்ல. நீங்க முதல்ல குறிப்பிட்டது போல ஒரு மாற்றத்தை நான் முன்னிறுத்துகிறேன் என்று சொல்லும் போது அதிமுக சிறப்பாக செயல்படுகிறது, என்னால் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியுங்கிற அளவுக்கு அது ஏதாவது இருக்கணும் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயங்கள். ஆமா, அப்ப என்னுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் இதெல்லாம் நம்ம மக்கள் தரிசன நிகழ்ச்சி நடந்துட்டு தான் இருக்கு. என்னுடைய மாற்று கருத்துக்களை எப்படி பிரதிபலிக்கணும், மக்கள்கிட்ட எடுத்து சொல்ற முயற்சிகள் ஈடுபட்டிருக்கோம். மக்கள் தரிசனத்தை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம், எல்லா பக்கம் போயிட்டு இருக்கோம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பாக்குறோம். என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் பலமுறை நானும் நீங்க சொல்றீங்க இல்லையா, அது பலமுறை நான் சொல்லியிருக்கேன். இந்த கேபிடேஷன் ஃபீஸ் ஷுட் பி அபாலிஷ்ட். கல்வியை நம்ம இலவசமாக்கலாம் டோட்டலாவே டு சர்டன் டைம். காவல்துறை சகோதரர்கள் அவங்க படிப்பு கம்ப்ளீட்டா ஃப்ரீ பண்ணலாமா எல்லாம் நினைச்சு பார்த்து நிறைய பண்ணிட்டு ஸ்கீம்ஸ் இருக்கு. இருந்தாலும் நீங்க சொல்றது இப்ப நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் எங்க கட்சியின் தோழர்களும் சரி எனக்கும் சரி வித்தியாசமா இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அது எந்த காலகட்டத்தில் எப்போது நம்ம செய்ய வேண்டும் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்காமல் இருக்க முடியாது. அப்ப அவங்களுக்கு இண்டிவிஜுவாலிட்டி வந்தா இன்னும் பெட்டரா இருக்குமோ நினைக்கிறது தோழர்கிட்ட இருக்கும், என்கிட்ட இருக்கும். அந்த இண்டிவிஜுவாலிட்டி எப்போ இன்னும் கொஞ்சம் ஹார்டர் ஒர்க் இருந்தாலும் இயக்கத்தில் இருக்கும்போது வெளிப்படும் தான் சொல்றேன். You are waiting for the appropriate time. Appropriate time சொல்ல முடியாது. I am waiting for better work from my cadres. நீங்க ஒரு பார்வையை முன்னிலைப்படுத்தினாதானே உங்கள் பின்னாடி வரக்கூடிய தொண்டர்களுக்கு அந்த பார்வை ஆழமாகவும் தொண்டர்களுடைய எண்ணிக்கை கூடும். அந்த பார்வை நிறைய நம்ம சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடணும் சொல்லிட்டு என்னோட திங். ஒரு அரசியல் கட்சி இட் ஷுட் பி an extension of social service. அதான் என்னுடைய பார்வை. பாலிடிக்ஸ் இஸ் an extension of social service. பொதுநல சேவை அதிகப்படுத்தி செய்வதுதான் அரசியல். அப்ப அந்த மக்களுக்கு பயனடைய வேண்டும், மக்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் தான். அதுல பல திட்டங்கள் வகுத்துருக்கோம். இந்த பேசிக்கா நீங்க கேட்ட கேள்விக்கு வெல்கம். நாங்களே ஒரு தேர்தல் கொள்கை என்றால் எப்படி வழிவகுக்க வேண்டும் அடுத்த தேர்தல் 2016 சொல்லி இன்னொரு 15 to 30 நாளுக்குள்ள ஃபார்மிங் மேனிஃபெஸ்டோ. உங்களுடைய கட்சி எப்படி இருக்கணும்னா இல்ல இந்த கோரிக்கை மக்களுக்கு என்ன செய்யணும் எங்களுடைய கொள்கை சமத்துவ மக்கள் கட்சியின் பார்வையில் எங்களுடைய மேனிஃபெஸ்டோல என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அது சிந்தித்து தான் இந்த மாதிரி 2016 மேனிஃபெஸ்டோவோ தேர்தல் அறிக்கையை நீங்க ஒரு 30 நாளுக்குள்ள நீங்க தயார் பண்ணி. ஆமா, இதெல்லாம் பண்ணாதான் நல்லா இருக்கும், மக்களுக்கு நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். என்னோட கேள்வி என்ன, கூட்டணி கட்சிகளாகவே இருந்தாலும் பாஜகவுடைய அரசை பாட்டாளி மக்கள் கட்சியும் விஜயகாந்தோடைய தேமுதிகவும் விமர்சனம் செய்கின்றன. சில விஷயங்கள்ல அவங்க கூட்டணி தான் இருக்கிறாங்க. என்ன விமர்சனம் பண்ணிருக்காங்க? அவங்க இன்னைக்கு வரைக்கும் இலங்கை அரசுடைய உறவா இருக்கட்டும் டீசல் அது சொல்றாங்க. அது எல்லாரும் சொல்றதானே, பெட்ரோல் டீசல் எல்லாம் சொல்லிதான் அரசியல் அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. இல்ல கூட்டணி இருந்தா கூட பெட்ரோல் டீசலை பத்தி சொல்றேன். எங்க கூட்டணி இருக்காங்கன்னு சொல்றீங்க சொல்லுங்க. அப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் சென்றார்களா கடந்த முறை போல? என்ன கூட்டணி அது? யாருடைய பிரச்சாரம்? இதுல பாராளுமன்ற தேர்தலில் போனாங்களா? அஞ்சுமணியோட தொகுதியில் அவர் பிரச்சாரம் பண்ணாரு. அவர் அவர் பிரச்சாரம் பண்ணாரு. கேட்டுக்கிட்டாருன்னு போய் பண்ணக்கூடாதுங்க. ஒரு கேப் இருந்திருக்கலாம். கேப் இருந்திருக்கலாம் சுட்டி காட்ட விரும்பலையே நீங்க. நீங்க ஒரு கூட்டணி வலுவாக இருந்தால் கருத்து பரிமாற்றங்கள் நடக்காது அப்படின்னு சொன்னால் கருத்து பதிவு செய்ய மாட்டாங்கன்னு சொல்றீங்க. அவங்க இலங்கை பிரச்சனை மீனவர் பிரச்சனை அனைவராலும் பேசப்படுகின்ற பிரச்சனை. அதை சொல்லாட்டி அவங்க அரசியல் பண்ண முடியாததுக்காக பாரதிய ஜனதா அவங்க எதிர்த்து. நான் முதல்ல என்னுடைய கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தேமுதிகவுக்கும் இடையிலான உறவு பத்தி இல்ல. அதை பத்தி இரண்டு கூட்டணி கட்சிகளுமே பாஜகவுடைய ஆதரவுல இருந்தாலும் பாஜகவுக்கு ஆதரவு இருந்தாலும் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு ஆதரவு தொடர்பு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க பல்வேறு விஷயங்கள்ல வேற நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ரொம்ப தெளிவா பல்வேறு விஷயம் என்ன எடுக்கிறாங்க லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்ல எவ்வளவு டீப்பா போய் அதை பேசிருக்காங்க. லேண்ட் அக்விசிஷன் கடுமையா டீப்பா போயிருக்காங்க. டபுள் ஸ்டாண்டர்ட் காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை தமிழக விவசாயிகளை பாதிக்கின்ற பிரச்சனை நிச்சயமா குரல் கொடுத்து ஆகணும். Then they cannot be here and do politics. இல்லையா? அது சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லாம இருக்க முடியாது. அது அவங்கள பாத்தீங்களா அவங்களோட கூட்டணியா இருந்தா கூட கருத்து பதிவிக்கிறாங்க. இது அன்றாட பிரச்சனை, விவசாயியின் பிரச்சனை. நீங்க அந்த விவசாய பிரச்சனை எடுத்து சொல்லாம இருந்தா நீங்க அவங்களுக்கு வாழ் பிடிக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை நான் சந்திக்கல எங்க இயக்கத்துல. இந்த தமிழகத்தில் நீங்க உடனே அதை இங்க லிங்க் பண்ணி அப்ப இந்த பிரச்சனை எடுத்து சொல்லுங்க, இந்த பிரச்சனை எதுக்குல நீங்க கேட்க வரீங்க. இது என்னன்னா தட் இஸ் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ற ஸ்கீம் நீங்க நம்ம தமிழக மக்களை பாதிக்கும் என்ற நிலை வரும்போது they are making a statement. அதர்வைஸ் என்ன பண்றாங்க? நீங்க அவங்க ஒரு கூட்டணி இருக்காங்க. முதலாவது கூட்டணி உண்மையிலே கூட்டணி இருக்கிறாங்களா? அவங்க எந்த விதத்துல கூட்டணி இருக்காங்க? அப்போ ஒரு நாள் கூட்டணி அவங்க என்ன ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய சிறந்த அரசு மாண்பு புரட்சித் தலைவர் நடத்த முடியும் என்று பொன்ராதாகிருஷ்ணன் சொல்லுவாங்க. அப்புறம் இரு திராவிட இயக்கங்களும் மோசமான ஒரு இயக்கங்கள் சொல்லி அதே பொன்ராதாகிருஷ்ணன் சொல்லுவாங்க. அதுக்கு பிஜேபி அடுத்த முறை திராவிட இயக்கம் இல்லாத ஒரு ஆட்சி அமைக்கும் சொல்லுவாங்க. அப்ப அந்த கூட்டணி இருந்து அவங்க கருத்துக்களை வித்தியாசமா சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க ஒரு முறை கூட அது நியாயப்படுத்தவே முடியாதுல்ல. அப்ப தேரோட ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணணும்? அப்ப கூட்டணி இதுக்குதான் இருந்தோம், அந்த கூட்டணி நோக்கி பயணிப்போம்
அப்படின்னு அவங்க கருத்து அவங்க ஓப்பனா வந்து சொல்லவே கூடாதுங்க. நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இதுன்னு நீங்க நேரடியா போயிட்டு நீங்க வந்து அந்த கூட்டணி அந்த இயக்கத்திடம் இந்த மாதிரி பண்றீங்க, இந்த மாதிரி பண்ணனா நாங்க வந்து விலக வேண்டியிருக்கோம் அந்த கூட்டணி சொல்லுங்க. அதையும் சொல்லுங்க. நீங்க கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம், நாங்க கூட இருப்போம் அப்படின்னா அது போல்ட்லி அப்போஸ் தான். நீங்க வந்து சரி வர வந்து இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வந்து சரியா பண்ணல, ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு பாதுகாக்கவில்லை சொல்ற உதாரணம் சரியா நீங்க வந்து அப்படி நம்ம பேசணும். நடிகர் சங்கத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க அழகா கேக்குறீங்க, ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே சொல்றீங்க. ஏன்னா அது ஒரே இயக்கம். அப்ப நீங்க மாட்டேன்னு சொன்னா போலாம். ஆனா இது ஒரே இயக்கம் இல்ல. அதிமுக ஒரு தவறு செய்தாலோ பாஜக ஒரு தவறு செய்தாலோ நாங்கள் அதே இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வெளியில் இருக்கும் போது இது செய்வது தவறு சொல்லலாம். கூட்டணி ஆதரவு என்னதான் தவறுன்னு நாங்க சொல்லலன்னு சொல்றீங்க, எதை தவறுன்னு சொல்லணும்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இது இருக்கா? இவங்க இதெல்லாம் செஞ்சது தவறு என்று கோடிட்டு காட்ட விரும்புகிறீங்களா? அது கோடிட்டு காட்டினீர்கள் என்றால் அது தவறா இல்லையா? நான் என்ன சொல்றேன், நிலம் கையப்படுத்தக்கூடிய மசோதா ஏற்புக்கூடியதா உங்களுக்கு இல்ல? அவங்க என்ன சொல்லிருக்காங்க, வித் சம் ஆல்டரேஷன்ஸ் ஆஃப் என்ன சொல்லிருக்காங்க, அந்த விவசாயிகள் அந்த நிலம் பயன்படுத்தாவிட்டால் அந்த நிலத்துக்கு வந்து திருப்பி கொடுக்கறதோ அப்புறம் வழக்கு நீதிமன்றத்துக்கு போடக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் மாத்தணும் தான் சொல்லிருக்காங்க. So very clearly made it clear that there should be alterations. நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சொல்றது நீங்க வந்து புறம்போக்கு நிலத்திலேயோ இல்லாட்டி வந்து வேஸ்ட் லேண்ட்லயோ பண்ணுங்க தானே சொல்றாங்க. சோ அதெல்லாம் வந்து மாற்று கருத்து தானே சொல்றாங்க, அது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. லேண்ட் அக்விசிஷன் பில் நானும் உங்களுக்கு கருத்து சொல்லியிருக்கேன். நீங்க வந்து டெவலப் பண்றது வந்து ரூரல் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்ல ரூரல்ல போயிட்டு எங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடக்கலையோ அங்க நிலத்தை கையகப்படுத்தும் போது அங்க அந்த விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு வேஸ்ட் லேண்டை செலக்ட் பண்ணுங்க, அங்க டெவலப் பண்ணுங்க, ட்ரை டு கிரியேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஓவர் தேர். அந்த கருத்தை சொல்லிருக்காங்க. ஒட்டுமொத்தமா வந்து பிளைண்டா சப்போர்ட் பண்ணல லேண்ட் அக்விசிஷன் பில்ல. அப்ப அரசியலாக்குவதாக திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி தேமுதிகவும் சரி ஏதோ ஒண்ணு அவங்க கருத்து சொல்லணும்னு சொல்றாங்க. இதே தேமுதிக தலைவர் வந்து டெல்லியில போனாரு, அந்த லேண்ட் அக்விசிஷன் பில்ல பத்தி ஒன்னும் சரியா படிக்கலன்னு சொல்றாரு. அப்ப மக்கள் பார்வை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? படிக்கல அப்படின்னா படிக்கலன்னு சொல்றது தப்பா? படிக்கல. அப்ப வந்து ஒரு லேண்டுக்கு ஒரு தலைவர் வந்து ஒரு கட்சியில வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் பண்றவரு லேண்ட் அக்விசிஷன் சரியா படிக்கலன்னு சொல்லுவாங்களா? அப்ப அதை பத்தி கருத்துக்கள் வந்து எப்படி சொல்றீங்க? அப்ப சரியா தவறா அவங்க டிசைட் பண்ண முடியாது. இல்ல படிக்கல அப்படின்னு சொல்ல இல்ல படிக்கிறது சொல்றது தவறா? இல்ல படிக்கலன்னு சொல்றது அப்ப எனக்கு தெரியாதுன்றது சொல்ல முடியாது. லேண்ட் அக்விசிஷன் அது வந்து சரியான பதிலா தவறான பதிலாங்கிறத தாண்டி இல்ல லேண்ட் அக்விசிஷன் நீங்க இவ்வளவு டீப்பா சொல்லும் போது லேண்ட் அக்விசிஷன் பில்ல வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்திருக்கு நீங்க சொல்லும் போது எதை வச்சு ஆதரித்திருக்காங்க நான் வந்து ஆதாரப்பூர்வமா சொல்றேன். there is going to be alterations in the amendment பண்ணி தான் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து அதை பத்தியே தெரியாது. நம்ம உலகத்துல வந்து இப்ப வந்து விவசாயிகள் பிரச்சனை உங்களுக்கு தெரியாத பிரச்சனையா? தேமுதிக தலைவருக்கு சொல்லுங்க. ஒரு பிரச்சனை இருந்தது லேண்ட் அக்விசிஷன் பில்ல வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேறாமல் இருக்கிற பிரச்சனை நிறைவேறுமா மாறாதா? மீண்டும் மூணாவது முறை வந்து மசோதாவை கொண்டு வந்து செயல்படுத்தணும் அவசர சட்டம் சொல்றாங்க. அப்படி தெரியாது எப்படி ஒரு கட்சி சொல்ல முடியும்? சரி அப்படியே மாத்திக்கப்போம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. இந்த ஆட்சியில வந்து எந்த குறையுமே கிடையாது. மணல் கொள்ளை கிடையாது, ஜாதி கொலை கிடையாது, தொடர் கொள்ளைகள் கிடையாது, வேற எந்த சிக்கல் விவசாயிகளுக்கான பிரச்சனை கிடையாது, எதுவுமே கிடையாது. நாடு சுபிட்சமா இருக்கு. சரத்குமார் சொல்ல போறாரா? எந்த பிரச்சனையும் இல்லாம எதுவுமே இருக்காது. பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனையை சால்வ் பண்ணாங்களே இல்லைன்னு நீங்க பாக்கணும். There will be problems in life. There will be obstacles in life. How you get over that தான் பார்க்கணும். அவர் வந்து இருக்கின்ற பிரச்சனையை கலைந்திருக்கிறார்களா நம்ம பார்க்கணும். இல்லையா பிரச்சனையே இருக்காது, எல்லாமே 100% ரைட்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு குழந்தை எழுந்து தளர்ந்து போகும்போது விழுந்து எந்திரிக்கிறது மாதிரி தான் எல்லாமே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கூட somewhere they will slip, they will make comments, they will make it all right, so that the general picture பாருங்க, the general picture, the people of Tamil Nadu are not suffering for anything. அவ்வளவுதான். இல்ல மக்களுடைய பார்வை அப்படி இருக்குது. அதுல அப்படியே அவங்க வந்து சரியான திசை செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் கூட ஒரு மாற்று கட்சியா நீங்கள் வந்து அதிமுக உறுப்பினர் அல்ல. நீங்கள் போட்டு என்ன நீங்க வந்து சரத்குமார் வந்து சமத்துவ மக்கள் கட்சி ஏடிஎம்கே வந்து பிரிஞ்சு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? சமத்துவ மக்கள் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். சரி படுங்க, உங்க ஆசையை நான் வந்து வேணாம்னு சொல்லி அதுக்கான நம்ம தயார்படுத்துற சூழல் வரும்போது அது தேவைப்படும் போது எங்களுடைய கருத்துக்கள் வித்தியாசமாக இருக்கும்போது என்னுடைய சகோதரர்கள் தோழர்கள் வந்து உண்மையாக உறுதியாக நேர்மையாக நம்மால் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது நம்பிக்கை இன்னும் அழுத்தமாக வரும்போது உங்கள் இயக்கத்தின் தலைவர் சொல்வதை மேற்கொண்டு செயல்படுத்தும் போது தேவைப்படும் போது பண்ணிதான். எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் தெரியும். நீங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு போறோம். ஒரு ஈகிள் வந்து மேல இருக்கணும், அவருக்கு கழுகு வந்து மேல இருந்துச்சா அந்த ஹில்லுல வந்து நார்மலா வந்து பறக்க கத்துக் கொடுக்க எப்படி சொன்னா தள்ளி விட்டுருமா உடனே பறக்க ஆரம்பிச்சிருமா. அந்த மாதிரி என் சகோதரர்கள் பறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து உருவாக்கிங்க. முதல்ல எதுவுமே ஒரு ஏம் இருக்கும்போது அந்த ஏமை நோக்கி நீங்க பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களா, தயாரா இருக்காங்களா? ஒரு போருக்கு போறோம்னா அந்த போருக்கு வந்து படைகளங்கள் சிறப்பாக இருக்கிறதா என்று பார்ப்பது மிக மிக அவசியம். அந்த படைகள் அப்ப நீங்க உடனே நெக்ஸ்ட் கேள்வி அருமையான என் சகோதரர் பாண்டேவ அப்ப படைகள் சரியா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. கேள்வி கேட்கறது ஈஸி. So we have to prepare ourselves. We have to reach the people more. ஆனா இன்னைக்கு ரீச் பண்ணிருக்கேன். 7 வருஷம் எங்க இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு
ஒரு கொள்கை அடிப்படையில் பாத்தீங்கன்னா உறுதியான ஒரு கூட்டணியில உறுதியாக நேர்மையாக நாங்கள் வெற்றி பெற்றது இந்த கூட்டணியை வைத்துதான் வெற்றி பெற்றோம் என்ற நிலைப்பாடு எடுத்து அதை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி 2016 முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்தி தங்களை தேர்தல் எதிர்கொள்ள தயாராயிடுச்சு. தேமுதிக அதே எண்ணத்துல இருக்குது. திமுக அதிமுக பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அப்ப ஒரு அரசியல் கட்சியா நீங்க இந்த கூட்டணியில் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட உங்களை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி வேண்டாமா? கடந்த முறை நீங்கள் வெற்றி பெற்ற 2 தொகுதியிலுமே அதிமுகவுடைய சின்னமா கூட இரட்டலை தொடர்பா இரட்டலை சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்றீங்க. அப்ப உங்களுக்கான ஒரு தனி சின்னம், உங்களுக்கான ஒரு தனி அடையாளம், உங்களுக்கான தனி முத்திரை, இதற்கான முயற்சி வந்து சரத்குமார் முயற்சி கண்டிப்பா எடுக்க வேண்டிய எடுக்கதான் போகும். அது எப்படி எடுக்க அந்த டைம்ல வந்து நான் வந்து தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற எண்ணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நான் போய் அவங்களை சந்திச்சேன். மாண்புமிகு புரட்சித் தலைவர்களை. அவங்க நீங்க வந்து நிக்கணும்னு சொன்னாங்க. நாங்களும் நிக்கணும்ன்ற ஆதங்கம் வந்து சரி எல்லாரும் நில்லுங்க அப்படின்னா நம்ம நின்னோம். அப்ப இமீடியட் லாஸ்ட் மினிட் டிசிஷன் போது the only symbol that we said okay அந்த சிம்பிளே நிப்போம் அப்படின்னு சொல்லி நின்னோம். இப்ப அடுத்த முறை வந்து நிச்சயமா நம்ம வந்து எல்லாம் இண்டிவிஜுவல் சின்னத்தை நிக்கிறதுக்கான 2016 சட்டமன்ற தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி வந்து தனி சின்னத்தில் போட்டிடும், தன்னுடைய சொந்த சின்னத்தில் சொந்த சின்னத்தில் தான் போட்டிடுவோம். கண்டிப்பா அப்படிதான் போகணும். அடுத்த முறை அப்படிதான் பண்ணணும். ஒரு கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து நியாயமாக நடந்து கொண்டிருக்கும் போது எங்கள் மீது நம்பிக்கை அவர்கள் வைத்திருக்கும் போதும் நாங்கள் அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் போதும் ஒரு மாற்று சின்னம் எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு சின்னத்தை நிற்கிறது. எங்களுக்கு ஒரு மரியாதையும் அடையாளையும் நிச்சயமாக புரட்சி தருவார நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதோட கூடுதலான தொகுதி நீங்க கேட்கக்கூடிய வாய்ப்பு உண்டா? அது தேர்தல் அறிவிக்கப்பட்டு நிச்சயமா பாண்டியர்கள் அழைத்து இதே போல ஒரு சிறப்பான பேட்டியில் அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏற்கனவே அதிமுக வந்து அவருடைய தோழமை கட்சியா இருந்த மதிமுகவை 2011 சட்டமன்ற தேர்தலில் அவங்க விட்டுட்டாங்க. அதே போல 2014 பாராளுமன்ற தேர்தலில் அதுவரையும் கூட்டணி இருந்த இடதுசாரிகளை விட்டுட்டாங்க. அந்த மாதிரி கூட்டணி கட்சியோட மிகப்பெரிய நம்பிக்கையை 2016 சட்டமன்ற தேர்தலும் அதிமுக பெரும் நீங்க நினைக்கிறீங்களா? பெரும்பான்மை பெருமான் கேட்கிறீங்களா? கூட்டணி கட்சியோட நம்பிக்கை 2011 கூட்டணி இருந்த 2014 மறுபடியும் இடதுசாரிகள் கூட இல்ல. யூகங்கள் எங்களை வந்து அவங்க வந்து கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இருக்கக்கூடாது நினைக்கிறாங்களான்றத இன்னைக்கு இருந்து நம்ம சிந்திச்சு இதை பற்றி பேசுவதே நிறைய பிரச்சனைகளுக்கு இல்ல உலகத்துல. அதை பத்தி பேசிதான் போயிட்டோம். அது வரட்டும், தேர்தல் வரட்டும். அப்போ அந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்களான்னு நீங்க பாருங்க. அப்ப எடுத்தாங்கன்னா என்ன நடக்குது அப்போ பேசுவோம். நீங்கள் இதுவரைக்கும் இந்த பேட்டியில நீங்க காட்டின அந்த அளவுக்கு ஒரு லாயல்ட்டி வந்து இன்னொரு அதிமுக பிரமுகர் காட்டியிருப்பாரான்னு தெரியல. அப்ப வந்து உங்களை விடுறத பத்தி அவங்க சிந்திக்கவே கூடாதுல்ல. சரத்குமார் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. நீங்க வந்து அது விட்டுருவாங்க, விட்டா என்ன நடக்கும் கேக்குறீங்க. அவங்க கூட வந்து அதிகமான சீட்டு கொடுத்து உங்களுக்கு சந்தோஷமா இருப்பீங்களான்னு கேட்கலாமா நீங்க? அப்படி நீங்க சொல்லுங்க. நீங்க அந்த மாதிரி கேட்கலையே. நீங்க விட்டுட்டா என்ன பண்ணுவீங்க? அவங்க வந்து கம்யூனிஸ்ட் கழட்டி விட்டாங்கன்றீங்க, மதிமுக கழட்டி விட்டான்றீங்க, உங்களை கழட்டி விட்டா என்னன்ற கேள்வி தான். நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். நான் சொன்னது பழைய வரலாறுகள் தான், நடந்த விஷயங்கள். ரொம்ப முன்னாடி இல்ல, 1980 70 உறுதியாக இருக்கிறார்கள். நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கிறது என்று நல்லா நம்மள வந்து மரியாதையோட வைத்திருக்கட்டுமே. நீங்க சொன்னீங்க 2011 நாங்க வந்து திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற எண்ணத்தோட நீங்க அதிமுகவுக்கு போனோம், அந்த கூட்டணிக்கு போனது. இன்னமும் கூட அதே நேரத்தில் இருக்கு. 2016 திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா 100%. திமுக இல்ல அதிமுக இருக்குன்னு சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்ன சொல்லுங்க? அங்க வந்து இங்க வந்து பல தலைவர்கள் இருக்காங்கல்ல. You need a very good administrator, a bold, determined administrator. அவங்க திடமா இருக்காங்கல்ல. ஜனநாயகங்கிறது எல்லாரும் அவங்க வந்து அதுக்காக நீங்க வந்து ஜனநாயகம் எல்லாரும் இருக்குன்னு சொன்னா அங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் வச்சிட்டு இருக்காங்கல்ல. அப்ப பலர் அவங்க இருக்காங்கல்ல. அப்ப யாரு ஒரு நம்பகத்தன்மை இருக்குமா இல்லையா மக்கள் கிட்ட? ஏ வருவாரா, பி வருவாரா, சி வருவாரா, டி வருவாரா, எல்லாருமே தலைவர்களா இருக்காங்களே அப்படின்ற எண்ணம் வரத்துக்கு இவர்கள் வந்து சிறப்பாக ஆட்சி தருகிறார்கள். இவர்கள் வந்தால் என்ன என்று நினைப்பது தவறில்லை. ஹீரோ வர்ஷிப் ஆன் சம்படி ஆன் மூவிஸ் ஆர் ஹீரோ வர்ஷிப் ஆன் பாலிடிக்ஸ் இஸ் கன்சர்ன் போத் ஆர் தி சேம். ஹீரோ வர்ஷிப் நிச்சயமா வேணும், நம்ம அப்படிதான் வாக்களிச்சிருக்கிறோம். ஆனாலும் கூட திமுக இல்லாத விஷயம் அதிமுக சொல்லும்போது திமுக நீங்க சொல்றீங்க நிறைய இப்ப ரொம்ப சொல்லலாங்க. I don't want to lengthen this. எனக்கு இன்னொரு கொஞ்சம் டைம் கொடுத்து உங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க தொலைக்காட்சி நிலையத்துக்கு வந்து நிறைய பேச கடமைப்பட்டிருக்கேன். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க வந்து கேள்வியை கேட்கறீங்க பாண்டே. பட் இது எலாபரேட்டா பேசணும்னா இன்னொரு வரும். ஏன்னா நீங்க திமுக பத்தி விளாவரியா சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லணும். இப்ப நான் வந்து யாரையும் வந்து உட்கார்ந்து குறை நிறைகளை பேசுறேன் வரல. சரி, ஜெனரலா கேட்கும்போது ஜெனரிக்கா தான் பேசுறோம். ஒரு 2G ஸ்பெக்ட்ரம் போல இருந்திருக்கு. இவங்க இருந்த கூட்டணி கட்சியில தான் வந்து காமன்வெல்த் கேம்ஸ் இந்த குற்றச்சாட்டு வந்து சொத்து குவிப்பு என்று சொல்வது வந்து கோர்ட்லயே வந்து தீர்ப்பு வரும்போது என்ன சொல்லியிருந்தாங்க? மேல்முறை போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் இவங்களுடைய குற்றச்சாட்டு வந்து அதிகமான குற்றச்சாட்டு தானே. இவங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து I'm not talking about the quantity of the குற்றச்சாட்டு பத்தி அமௌண்ட் பத்தி நான் சொல்ல வரேன். இவங்க வந்து பதவி வந்து மத்திய அரசாங்கத்தில் பதவி வகித்த இவர்கள் இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்கணும். அப்ப மத்திய பதவி வைத்தவங்க வந்து ஒரு 2G ஸ்பெக்ட்ரம் மூலம் சந்திச்சிருக்காங்க.
அந்த காமன்வெல்த் கேம்ஸ் ஊழல சந்திச்சு அவங்க கூட தான் இருக்காங்க. எதுலையுமே இன்னும் தீர்ப்பு வரல. தீர்ப்பு வரல. எதுலையுமே இன்னும் தீர்ப்பு வரல. தீர்ப்பு வருகின்ற காலம் குற்றவாளியாக நம்ம அறிவிக்க முடியாது. இல்ல அப்ப அவங்க பயணிச்சிருக்காங்கல்ல, குற்றம் சாட்டப்பட்டிருக்கார்கள் இல்லையா? குற்றம் சாட்டப்படவில்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி இயக்கத்தை சார்ந்தவர் வந்து தமிழக முதலமைச்சர் மீது அதே போல குற்றம் சாட்டியிருந்த போது நீங்கள் மிக நம்பிக்கையா இருந்தீங்க வெளியே வருவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இந்த கட்சியில இருக்குது. அது வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்குல்ல. அவங்க வந்து செஞ்சு அதுக்கு ஆதாரப்பூர்வமான ஆதாரங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டி கொண்டிருக்கா, அதை வச்சு நம்ம சொல்றோம். இங்க அந்த மாதிரி ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. இல்ல இந்த வழக்கு ஒரு இன்கம் டாக்ஸ் கேஸ் வந்து இது நாட் லுக் அட் அஸ் கரப்ஷன் கேஸ் என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்கம் டாக்ஸ் கேஸ்ங்கிறது செப்பரேட்டான விஷயம். ஒரு காலகட்டத்தில் வாலண்டரி டிஸ்க்ளோசர் ஸ்கீம்ல வந்து நீங்க வந்து அதிகமான வருமானத்தை நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு டாக்ஸ் கட்டிடுறாங்க. அந்த மாதிரி இஃப் தேர் ஆர் வெல்த் தட் இஸ் மோர், நீங்க நேரம் போய் இன்கம் டாக்ஸ் தான் கட்டிட்டு வந்துட்டாங்க. இல்ல அது பெனால்டி கட்டுறது வந்து இட்ஸ் அக்செப்டபிள் தானே. இல்ல உங்களுக்கு தெரியும் பெனால்டி கட்டினா வந்து அப்புறம் அக்செப்டபிள் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அந்த சட்டம் இருக்கு? உங்களுக்கு தெரியும் வருமான வரித்துறையுடைய வழக்கு சமரசமா முடிஞ்சிருச்சு. ஆனா இது வந்து வருமான வரித்துறை தொடர்ந்து அதுதான் ஊழல் மற்றும் கண்காணிப்பு துறை, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை பேச வச்சுதான். தட் இஸ் பிகாஸ் அக்யூமுலேஷன் வெல்த் இஸ் ஆக்சுவலி பேசிக்கலி இட் ஷுட் ஹேவ் பீன் ட்ரீட்டட் அஸ் இன்கம் டாக்ஸ் கேஸ் அண்ட் நாட் அஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் வெல்த் பை வே ஆஃப் எனிதிங். யார் குற்றச்சாட்டு கொடுத்திருக்காங்களா நாங்க லஞ்சம் கொடுத்தோன்னு? இல்ல. அப்புறம் நீங்க சொல்றீங்க லஞ்சம். ஆனா இப்ப லஞ்சமே கிடையாது. இந்த தொகை வந்து கணக்காட்ட வேண்டிய இந்த தொகை ஏதுங்கிற கணக்காட்ட வேண்டிய கடமை நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. இல்ல என்ன ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் இருக்குங்க. நீங்க வந்து 2 ரூபா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வந்து 50 கோடி ஆயிடும். நீங்க வந்து எதை வச்சு அளவுகள் என்னதான் பாக்கணும். அவங்க வழக்காடு நாட் கோயிங் டு தி அரித்மெட்டிக்ஸ் ஆஃப் தி சிச்சுவேஷன். ஹவ் தே அரைவ்ட் அட் தி அவங்க வழக்காடுனாங்க. டீப்பா போய் பார்க்கணும். அவங்க அதை வழக்காடுனாங்க, அதுல வெற்றி பெற்றாங்க, மாற்று கருத்துல அது அப்பீல் போயிருக்காங்க. அது என்ன பார்ப்போம். ஆனா இது போன்ற குற்றச்சாட்டு ஒரு அப்பழுக்கற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத கட்சிங்கிறது எதுவுமே கிடையாது. அப்ப எல்லா கட்சியுமே இருக்கும்போது இந்த கட்சி வரக்கூடாது நீங்க டிட்டர்மெண்டா நீங்க தீர்மானமா இருக்கிறீங்க. அதிமுக I don't have the proper direction தான் சொல்றேன். இப்பயும் சொல்லுவேன். I don't think they have leadership qualities there anymore. திமுக yes 100%. திமுக யாருக்கும் தலைமை பண்பு இல்ல. இல்ல இனிமே இல்ல அவங்ககிட்ட இல்லன்னா உண்மை. So people வந்து நம்பகத்தன்மை இவரை பார்த்து ஒரு நாளைக்கு முதலமைச்சராக வரலாம் என்ற நம்பகத்தன்மை அவங்கள்ட்ட இல்ல. திமுகவை பொறுத்தளவுக்கு தேமுதிக இல்ல, பாரதிய ஜனதா கட்சின்னு இல்ல, நம்பகத்தன்மை இல்ல மக்கள் மத்தியில 100%. யாரு நீங்க சொல்றது எல்லாரும் முதலமைச்சர் சொல்லிட்டு முதலமைச்சர் தெளிவுபடுத்திக்கிறோம். நீங்க சொல்றது அன்புமணி ராமதாஸ், விஜயகாந்த், ஸ்டாலின், கருணாநிதி, பொன்ராதாகிருஷ்ணன் போன்றவர்களுக்கு தலைமை பண்பு இல்லையா அல்லது அவர்களை தலைவர்களாக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தான் சொல்றோம். நம்பகத்தன்மை இருக்காதுன்னு நான் சொல்றேன். இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரதானமான எதிர்கட்சியாக மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் அவர்கள் 2011 பெற்ற அதே வாக்கை கட்சியை பத்தி நான் சொல்லல. நீங்க கேட்டது வேற. மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்க வந்து தலைமை என்று சொல்லும் போது நான் தலைமையை கம்பேர் பண்றேன். ஆஸ் அகெயின்ஸ்ட் புரட்சித் தலைவர்களுக்கும் அங்க வந்து இப்ப ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து சுட்டிக்காட்டப்படும் போது அவங்க நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில் எப்படி இருக்கும் தான் நான் சொல்ல வரேன் இல்லையே. அதுக்கு வந்து நான் வந்து அவங்க இயக்கத்தை பத்தி நான் சொல்ல வரல. அதான் இதுக்கு விலாவரியான ஒரு 3 மணி நேரம் ஒதுக்கி தந்தீங்கன்னா வச்சுக்கிட்டு 2 பக்கம் அட்டவணை வைத்துக் கொண்டு தமிழக முதலமைச்சருடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை கம்பேர் பண்ணா அவங்களுக்கு எதிர் நிற்கக்கூடிய யாரும் அந்த இல்ல 100% இல்ல என்று என்னுடைய கருத்து. மக்களின் கருத்தும் அதுதான். 2014 சட்டமன்ற தேர்தலில் நீங்க வந்து எதிர்கொள்ளும் போது நீங்க வந்து ஒரு மேனிபெஸ்டோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி சொல்றீங்க. நீங்க அது வந்து உங்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்னன்னு அதுல பிரதானமான அம்சமா சமத்துவ மக்கள் கட்சியுடைய தனி அடையாளம் நீங்க முன்னிறுத்தக்கூடியது எதுவா இருக்கும்? விவசாயம். எனக்கு வந்து வீட்டுக்கு ஒரு விவசாயி உருவாக்கணும்னு சொல்றேன். ரிவர்ஸ் மைக்ரேஷன். இப்ப மோடி அவர்கள் வந்து ரிவர்ஸ் மைக்ரேஷன் பத்தி வேற இதுல சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா எல்லாருமே வந்து நகரங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் பேசிக்கா அக்ரிகல்ச்சர் சோலா வந்து டை டவுன் ஆயிட்டு இருக்கு. அந்த அக்ரிகல்ச்சர் எப்படி நம்ம பூஸ்ட் பண்றது? விவசாயி வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் இஸ் சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரி, அது லாபகரமான தொழிலாக மாற்றுவதற்கு என்ன என்று சிந்தனையை செலுத்த வேண்டும் சொல்றேன். ஏன்னா வருங்காலத்தில் பொருளாதார ரீதியில் பிரிக் கண்ட்ரிஸ் சொல்றோம், பிரேசில், ரஷ்யா, இந்தியா அண்ட் சைனா சொல்லும் போது அண்மையில் மோடி அவர்கள் கூட இந்தியா தான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லும் போது கூட அப்ப இந்த பிரிக் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி இந்தியா பொருளாதார அடிப்படையில் உயர்ந்து வரும் சூழ்நிலை உருவாகும் போது தங்கத்தட்டு இருக்கும் உண்பதற்கு உணவில்லாத சூழ்நிலை உருவாகிவிடக்கூடாது என்று பிரதான கொள்கையாக விவசாயத்தை உருவாக்கும் சொல்றோம். விவசாயிகளுக்கு அதிகமானது. நாங்கள் ஒரு காலகட்டத்தில் சொல்லியிருந்தோம் விவசாயிக்கு தனி பட்ஜெட்டே போட்டாங்கன்னு கேட்டோம். When there is no revenue more, there cannot be a budget. That is the reality. பட் அது எப்படி பண்ணலான்றதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அது முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறோம். ஹெல்த் இன்னும் மிகப்பெரிய லெவலில் எல்லாருக்கும் வந்து எல்லாருமே டோட்டலா வந்து எல்லா விதத்திலும் மருத்துவம் வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் எல்லாம் இருந்தாலும் ஏழை வந்து போனா உடனடியாக அவங்க ஒரு கார்டு கொடுத்து எல்லாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அவங்களால பார்க்க முடியும். தரமான கல்வியும் சரி, தரமான மருத்துவமும் சரி, சுகாதாரமும் சரி, எல்லாரும் பெற வேண்டும் என்ற நிலைப்பாடு உருவாக்குவது என்னுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தரமான கல்வியும் தரமான சுகாதாரம் தனியார் வசம் போயிடுச்சு.
அதை வந்து கட்டுப்படுத்துறோம். நீங்க கேட்கல இந்த மாதிரி கேள்வி நான் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய கொடுத்து பர்மிஷன் வந்தாச்சு. இப்ப அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் வெளியே வந்து எங்க வேலை கிடைக்க போகுது? அவங்களுக்கு வருகின்ற சம்பளத்தை நீங்கள் சாதாரண ஒரு சம்பளம் பற்றி பார்த்தீங்கன்னா சம்பளம் அதிகமா இருக்கும். சினிமா இருக்கிற கடைநிலை தொழிலாளர் சம்பளம் வந்து ஒரு இன்ஜினியரா வந்து படிச்சு வந்த மாணவனுக்கு வந்து குறைவாக தான் இருக்கும். அப்ப there is something wrong with our system. It is not about the state. I'm talking about the entire system of the country. அப்ப நம்ம எப்படி இளைஞர்கள் 2025 அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியான்னு இருக்கும்போது அந்த இளைஞர்களை நாம் எப்படி வழிநடத்த போகிறோம்? ட்ரிபிள் ஈன்னு சொல்றோம். எஜுகேஷன், எம்பவர்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட். அந்த எம்பவர் பண்றதுக்கு அவன் எம்ப்ளாய்மெண்ட் வேணும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் சரியா அவனுடைய படிப்புக்கு, கல்விக்கு, அந்த கல்வி தரத்திற்கு அவன் சரியாக வேலைக்கு அமர்த்த முடியுமா? இந்த நிலைப்பாடை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கிய தலையாய கொள்கை. சோ இத நீங்கள் முன்னெடுத்து போறீங்களா இல்லாட்டி அதிமுக இதை முன்னெடுத்து? நான் வந்து எங்களுடைய இதெல்லாம் கொண்டு போய் கண்டிப்பா கொடுப்பேன். நீ கேட்டனால சொல்றேன். I will go and give these are the things that we have got on mind. டோட்டலா வந்து கூட்டணி நின்று நம்ம எல்லாம் ஒற்றுமையாக செயல்பட்டு ஒற்றுமையாக போராடும் போது அடுத்த எலெக்ஷனை சந்திக்கும் போது இதை நீங்கள் வந்து சில கருத்துக்கள் நான் பதிவு செய்திருக்கின்றோம். இதை பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லுகின்ற ஒரு திட்டம் இருக்கு. நன்றி திரு சரத்குமார். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய நேரத்தை எங்களுடைய பகிர்ந்தது நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தேங்க்யூ. Thank you.